வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் டிவி 50 இன்ச் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆனாக ட்ரை பண்ணுறது மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது, ஆனாக ட்ரை பண்ணுறது ரீஸ்டார்ட் ஆகுது. ரிலே வந்து கண்டினியூவாக ஆன் ஆகாமல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்தோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூனால் இதாகிட்டு இருந்தது. இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இதனோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது, நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். சாம்சங் டிவி யூஹெச்டின்னு சொல்லி வந்துட்டு சென்சார் லைட்டு மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு ரிலே சவுண்ட் ஆஃப் ஆகிற சவுண்டு கேட்குது. ஆஃப் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்குது, ஆன் ஆக முடியல. இதனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஎம்எம்சி ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ போவோம். இல்லை போர்டு ஏதாச்சும் காம்பனண்ட் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம யோசிப்போம். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம அதில் என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இதனோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UA50JS7200K அப்படிங்கிறது இதனோட மாடல் நம்பர். ஆல்ரெடி நம்ம இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு நான் உங்கள் காமிக்கிறதுக்காக இதனோட டோர் மட்டும் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் எஸ்எம்பிஎஸ், மதர் போர்டு, டீகான் போர்டு எல்லாமே செப்பரேட்டாக இருக்கக்கூடிய மாடலு. இப்போ இதில் வந்து நம்ம சாம்சங் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து இதனோட இன்டர்மீடியேட் ஒயர், மதர் போர்டுக்கு வரக்கூடிய ஒயரை வந்து இந்த ரெண்டு இதையும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னாவே பேக்லைட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு கூறலாம். இதே மாதிரி நான் நிறையா வீடியோலையும் சொல்கிறது தான். இது நீங்கள் காட்டுறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம இதை ரெடி பண்ணிடலாம், கல்ட்னா நம்மளே ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வேண்டாம். இது எல்லாமே நாங்கள் எங்களோட அனுபவத்தில் மட்டுமே நம்ம ட்ரை பண்ணி ரெடி பண்ணுறோமே தவிர, தெரியாமல் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு வந்து 400 to 450 வோல்டேஜ் வந்து நிற்கும். ஏதாச்சும் கை தெரியாமல் இதில் பட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவியரான பிரச்சனை இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பேனல் சைடு இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது பேனல் எல்இடிஎஸ் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம். சுவிட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு வந்து ஆன் ஆகிட்டு ரிலே சவுண்டு கேட்குது. ஆன் ஆகிட்டு சென்சார் லைட் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இதனால் ஆன் பண்ண முடியல. சரி, ஓகே, வேறு சென்சார் யூனிட்லேயோ இல்லை ஸ்பீக்கர்லேயோ ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர்லேயோ ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ ஸ்பீக்கர்னோட ஒயரும் ப்ளஸ் வந்து சென்சார் ஒயரையுமே நான் கழட்டி விட்டுட்டு, ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாடலில் சாம்சங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மெமரி என்னவோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் வந்து நான் ஜஸ்ட் இதில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிவி வந்து பக்காவாக ஆன் ஆகி பேக்லைட் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மதர் போர்டு சைடு வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. இது மேபி சென்சார் சைடோ இல்லை வந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரோ இல்லை ஸ்பீக்கர் சைடோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இதில் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாத்தையுமே மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் டிஃபால்ட்டாகவே ஸ்பீக்கரு, சென்சாரு ப்ளஸ் பேனல் இதெல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணேன். ஏன்னா இதை நான் ஆல்ரெடி நோட் பண்ணிவிட்டேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் மட்டும் கழட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு டிவி பக்காவாக ஆன் ஆயிடுச்சு. ஹெச்டிஎம்ஐன்னு வந்து ஓப்பன் ஆகி நின்றுச்சு. சிக்னல் எல்லாமே தெளிவாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரோட ஹார்ட்வேர் பார்ட் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த
பிளாஸ்டிக் காடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெல்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல மெல்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் ஹார்ட்வேரில் வந்து ஏதாச்சும் ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இது டிரான்ஸ்மிட்டர் ஐசி ஏதாச்சும் போயிருந்துச்சு அப்படின்னா தான் இந்த அளவுக்கு பேர்ன் ஆகும். இருந்தாலுமே நம்ம பிஎஃப் ஏதாச்சும் வந்து ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஜூம் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபேஸும் பிஎஃப்பில் வந்து நம்ம கிரவுண்டும் செக் பண்ணுறோம். பிஎஃப்பில் எல்லா பிஎஃப்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து ஷார்ட் காமிக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிஎஃப்பில். இப்போது நம்ம இந்த பிஎஃப் எல்லாமே ஷார்ட் காமிக்குது அப்படிங்கிறனால இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் கொடுத்து ஏதாச்சும் பிஎஃப் வந்து ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் பிஎஃப் ஏதாச்சும் ஷார்ட் இருந்துச்சுன்னா இந்த பிஎஃப்ஐவே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம இந்த போர்டே வந்து தனியாக செப்பரேட்டாக கிடச்சிது அப்படின்னா இந்த போர்டவே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இதை நான் இப்போ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் இப்போ அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் பின்னாடி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஒய்ஃபை ஹார்ட்வேர் பார்ட் வந்து தனியாகவே செப்பரேட்டாக வச்சுருந்தோம். அதை மட்டும் எடுத்துகிட்டு வேறு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது சேம் இதே மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் வேறு நம்பர் ஆஃப் மாடலில் இதில் எல்லாமே கிடைக்கிது. 43 இன்ச்சு 32லேருந்து ஈவனாக இந்த பார்ட் வந்து கிடைக்கிது. அது மேபி அந்த ஐசி வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சதுனால இந்த காம்பனண்ட்டே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நம்ம பக்காவாக பேக் பண்ணி வீடியோ அவுட்புட் வந்து யூடியூப்பெல்லாம் ப்ளே ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து நெட் கனெக்ட் ஆகி வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. இது போன்ற டிவினோட இன்டெப்த் சர்வீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.